உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா கிட்ட வந்துட்டு சேரன் கேட்குறாரு, ஏன்பா நிலா வேலைக்கு போனியே என்னப்பா ஆச்சு, என்ன சொன்னாங்க? நான் இந்த பல்லவம் பிரச்சனையில் கேட்கவே மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணா அதெல்லாம் செட் ஆகாது, எப்பவும் போல் வழக்கம் போல் தானே ஊற்றிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்பா நீ டேலண்டான பொண்ணு தானே, நீ சொன்னியாப்பா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கீல்லப்பா, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எப்படிண்ணே இங்கெல்லாம் வாயால் சொன்னால் ஒன்றும் அயலுக்காகாதுண்ணே, என்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைனா அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும்லண்ணே, அதை ராகவ் தான் கொடுக்கணும், அவன் தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டானே, அப்புறம் எப்படி நான் போய் சொல்ல முடியும், எங்கே போனாலும் நான் ஃப்ரெஷர்னு தானே சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அது வேறு இருக்காப்பா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்கண்ணே, இந்த கம்பெனி இல்லைன்னா என்ன, இன்னும் 2-3 கம்பெனி ஏறி இறங்க வேண்டியதான், இதே ராகவ் கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருப்பேன், அந்த மாதிரி பார்க்க வேண்டியதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ எதுவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவியோன்னு சொல்லி தான்ப்பா கேட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னென்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சோழன் நேராக வேகமாக வந்து, ஏன்னா வேலைக்கு போய் இன்டர்வியூவில் வந்துட்டு வேலை கிடைக்கலையான்னு நீ கேட்டுட்ருக்க, அவங்க நினச்ச ஓனராகவே ஆகலானே அப்படிங்கிறாங்க. ஓனராவா எப்படிரா சோழா, ஏன்பா நிலா என்னப்பா அவன் சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தால, அந்த பொண்ணுமே இப்போ ரிலீவ் ஆகிட்டா, அந்த பொண்ணு இன்னும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்னும் 4-5 ஆர்கிடெக்ட் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்காங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சூப்பர் பண்ணிலா, அப்போ அதே மாதிரி பண்ணிடலாம்லப்பா, உங்ககிட்ட தான் நிறைய டேலண்ட் இருக்குல்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அது எப்படின்னா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்பா பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீ உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே அதுக்கு 5 லட்ச ரூபா கேட்குறாங்கண்ணே, அதை கொடுத்தா தான் நம்ம பண்ண முடியுமா, சும்மா போய் நம்ம ஓனர்னு உட்கார முடியாதுல்ல, பணம் கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஓ 5 லட்ச ரூபா வேணுமா, விடுப்பா நிலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சேரன் வந்து ரொம்பவுமே பாசிட்டிவாக வந்து சொல்கிறாரு. உடனே நிலா இருந்துட்டு, இல்லைண்ணே அவங்கெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதில் சேவிங்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பாங்கண்ணே, அதை வச்சு அவங்க பண்ணுறாங்க, என்கிட்ட அப்படியாண்ணே இப்போ தானே நான் வேலைக்கே போனேன், பார்த்துக்கலாண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் பண்ணிடலாம் நீ அப்படி பேசுகிற, நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் கடன்லாம் வாங்க வேணாண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே சோழனும் இருந்துட்டு, நானும் இதே தானே சொன்னேன், கேட்டால் கடன் வாங்கியெல்லாம் பண்ணுறதெல்லாம் சிக்கல், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அப்பையிலேருந்து இதே தானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சோழனும் சொல்கிறாரு. உடனே பாண்டி இருந்துட்டு, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பார்த்து நானும் கொஞ்சம் பரட்டுறேன் அப்படிங்கிறாரு. ஐயோ பாண்டி அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு எல்லாருமே மாற்றி மாற்றி கடன் வாங்குறது தானே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வேணா ஒரு ஐடியா தோணுது, பேசாமல் நம்ம வீட்டு பத்திரம் இப்போ நமக்குன்னு ஆயிடுச்சு இல்லை, நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கினா என்ன, யார் வந்து நம்மளை கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து சேரனுக்கும் இது நல்ல ஐடியாவாக இருக்குது. சோழன் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. சூப்பர்ரா பாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேரனும் இருந்துட்டு, ஆமாண்டா இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு ஏன்பா நிலாவுக்கு நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு 5 லட்ச ரூபா வாங்குறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஏண்டா நிலாவுக்கு கொடுக்குறதுல நான் என்ன சொல்ல போகிறேன், நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீடாகவே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாருமே சரி ஹாப்பி உடனே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வானதி வந்துட்டு வீட்டில் பாண்டி வந்து அவ்வளோ சொல்லி பேசிட்டு போயுமே வந்துட்டு அவங்க நான் நம்பரெல்லாம் அன்பிளாக் பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணால் பண்ணிக்கோ, எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடி பேசிட்டாலும், நீயா வந்து பேசுகிற வரைக்கும் இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி பாண்டி சொல்லிட்டு போயிட்டாரு. அது அவங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குங்கும்போது ரொம்ப அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி ரொம்ப வேகமாக கிளம்பிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா கேட்குறாங்க, ஹே என்னடி எங்கே கிளம்பிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மா பாண்டி அவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு போனா, நான் தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன் போல இருக்கு, நான் போய் பாண்டியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வானதியோட அம்மா இருந்துட்டு, இதெல்லாம் எங்கே திருந்த போகுது அப்படிங்கிறாங்க. என்னம்மா நானும் பாண்டியும் பேசலன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல இருக்குது, பார்த்தில்ல என் பாண்டிக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு, எப்படி நான் பேசலன்னு என்னை பார்க்க கிளம்பி வந்தானே, அவனுக்கு என்னென்னா அவ்வளோ பிடிக்கும், இப்போவாது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தையோ பண்ணுப்போ, ஆனால் நீ திருந்த மாட்டாடி, அவன் என்ன தான் அவன் குடும்பம் இருந்தாலும் நீ மட்டும் இப்படியே தான் இருக்க அப்படிங்கிறாங்க. அட போமா நீ பாட்டிக்கு ஏதாவது பேசிட்டு நான் போய் பாண்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ நேராக வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீட்டில் வந்துட்டு பத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வானதி நேரம் வீட்டுக்கு வரவும் பாண்டி பார்த்து சிரிக்கிறாரு. வந்தோடனே சாரி பாண்டி அப்படிங்கிறாங்க. நீ எப்படி இருந்தாலும் வருவன்னு தெரியும் வானதி எனக்கு அப்படிங்கிறாங்க. சரி சாரி அப்படிங்கிறாங்க. சரி விடுவா உள்ள வா அப்படிங்கிறாங்க. அப்போ வானதி உள்ள வரதை பார்த்தோன்னே நிலாவும் வந்துட்டு வாங்க வானதி அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, என்னடா இத்தனை நாள் எங்கிட்ட ஆளே காணா, இன்னைக்கு என்னமோ ஆளுங்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ப்ரோ எங்கள் 2 பேத்துக்கும் சண்டை போட்டு அப்படியே நாங்கள் போயிடுவோம்னு நினச்சிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எப்பப்பா அப்படிலாம் சொன்னேன், நீயா ஏதாவது பேசிட்டு
இருக்காத, நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ பத்திரத்தை வச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, வீட்டை பற்றி ஏதோ பேசுகிறாங்கன்ட்டு இப்போ பாண்டிக்கிட்ட என்ன வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, வீட்டை என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சேரன் டக்குன்னு பார்க்குறாரு. பாண்டியும் பார்த்துட்டு வானதி அமைதியாக இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போறீங்கன்னு தானே கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்ன பாண்டி, நான் இப்போ என்ன தப்பாக கேட்டேன், என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வேலை போயிடுச்சுல்ல, அதனால் பிஸ்னஸ் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்காக வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு 5 லட்ச ரூபா ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரத்தை அடகு வைக்க போகிறீங்களா? அவங்க பாட்டுக்கு வீட்டு திருப்பி கொடுக்காம அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க. ஏய், உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா, எதுக்கு வானது இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நானாவா பேசுகிறேன், அவங்க தானே டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, டிவோர்ஸ் கழிச்சு அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா வீட்டு கடனெல்லாம் யார் அடைக்கிறது, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணாம், நீ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரதுக்குள்ளார அந்த கடனெல்லாம் நாங்கள் அடைச்சிருவோம், தயவு செஞ்சு இதை பற்றி எதுவுமே பேசாத அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் ஏதாவது பேசினா மட்டும் ஏதாவது சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி வா உள்ள வா, இதை பற்றிலாம் எதுவும் பேசாத அப்படின்றாங்க. உள்ளே போயிட்டு அவங்க பாட்டு உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அதுக்கு அடுத்து தான் மறுநாள் வந்துட்டு நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டு, அண்ணா இப்படிலாம் பண்ணணுமா, வேணாண்ணே, வீட்டு பத்திரத்தை போய் ஏன் அடகு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பா நிலா, இதனால என்னப்பா, நீ எவ்வளவோ சாதிக்க போகிற, உனக்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, உன்னால் முடியும்ப்பா, எதுக்கு நீ இப்படிலாம் யோசிக்கிற அப்படிங்கிறாங்க. நடேசன் வந்து பார்த்துட்டு, நிலா, இந்த வீடு திரும்ப இப்போ நம்ம கையில் இருக்குனாலே நீ முயற்சி எடுக்கலைன்னா வந்திருக்குமா, பரவாயில்ல விடுமா, பார்த்துக்கலாம், அதெல்லாம் திருப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சோழன் அப்படியே பார்க்குறாரு. ஏங்க, நீங்கள் தான் என்னமோ ஓடி ஏறி மேலே இருந்து கயிறு கட்டி கீழே இறங்கி தேடி எடுத்த மாதிரில எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன, நான் தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், அதனால சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க, ஆனால் நான் ஒருத்தன் மேலே ஏறி அங்கேயே இருந்து மாடு மாதிரி கீழே இறங்கி போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேனே, என்னை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உங்களை பற்றி பேசணுமா அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஏங்க வேணாங்க, வேணாங்க, உங்களை அவங்க பேசுகிறாங்களா அதுவே போதுங்க, அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. போதும்ல விடுங்க, இப்போ அப்புறம் சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இனிமேல் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி சிரிச்சுக்கிட்டே நிலா உள்ளே போயிடுறாங்க. இப்போ அதே மாதிரி அந்த நடேசனும் வந்துட்டு போயிட்டு அதுக்கான அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல வச்சு 5 லட்ச ரூபா பணமும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே மடி நிலா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அங்கிள் அப்படின்னோடனே, இங்கே வாமா அப்படின்னோடனே சரின்னு வராங்க. சொல்லுங்க அங்கிள் அப்படின்ட்டு இப்போ கையில் இருக்க அந்த பணத்தை கொடுத்து, இந்தம்மா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம், பத்திரமா போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் வையே, இப்போ நல்ல நாள் பார்த்து ஒரு நாள் போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீ உன் வேலையை ரொம்ப நல்லா ஆரம்பிமா, நல்லா வருவ நீ அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் பார்த்தா இந்த குடும்பம் நீ வந்ததுக்கப்புறம் தான் குடும்பமாக இருக்குது, அதுக்கு நாங்கள் உனக்கு எத்தனை வாட்டி நன்றி சொல்கிறது, குடும்பத்துக்குள்ளார தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீ நல்லபடியாக முன்னுக்கு வா, நீ முன்னுக்கு வந்தினாலே இந்த வீடு வேறு மாதிரி மாறிடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ நிலாவும் சாமி கும்பிட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, பணம் தான் நம்மக்கிட்ட ரெடி ஆயிடுச்சுல்ல, நாங்கள் வரேன், என்னைக்கு பணம் கொடுக்கணும் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசிடுங்க அப்படிங்கிறாங்க. இதோ பேசுகிறேன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. திவ்யா அதே மாதிரி அட்டன் பண்ணிட்டு, சொல்லு நிலா, என்ன யோசிச்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. திவ்யா பணம் ரெடி ஆகிடுச்சு, அதை தான் உங்ககிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் நிலா, உடனே ரெடி பண்ணிட்டேன், என்னவோ நீ பேசினப்போ கூட நீ ஏதோ வரமாட்ட போல இருக்கு, பணம் ரெடி பண்ண முடியாது போல இருக்குன்னு கூட நான் நினச்சேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னாலலாம் எதுவுமே பண்ண முடியல திவ்யா, எல்லாத்துக்குமே என் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, வீட்டில் இருக்கவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் திவ்யா, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு 5 லட்ச ரூபா ஒரே நாளில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. சூப்பர் நிலா, உனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பாரு, நான் சம்பாரிச்சதை வச்சு நானே தனியாக வேறு பத்தாததுக்கு கடன் வாங்கி இப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா சிரிக்கிறாங்க. சரி ஓகே நிலா, நீ எப்போ வர அப்படிங்கிறாங்க. அதை பற்றி பேச தான் கூப்பிட்டேன், நாளைக்கு வந்து பொண்ணை பார்க்கவா அப்படிங்கிறாங்க. ஓகே, நானும் அவகிட்ட பேசிடுறேன், நீ நேராக வந்துடு, நம்ம பார்த்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ சொல்லிடுறாங்க, நாளைக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டா அப்படின்றாங்க. இப்போ நடேசன் பார்த்துட்டு, சரிம்மா, அப்போ நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீ போய் கொடுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மறுநாள் காலையில் வந்துட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பும் போதுமே அப்படியே பல்லவ மட்டும் உட்காந்துட்டே இருக்கும்போது இப்போ பார்த்துட்டு நிலாவே கேட்குறாங்க, ஏண்டா நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் வரியா அப்படிங்கிறாங்க. நீ அப்படிங்கிறாங்க. உன்னை தான் கேட்குறேன் வரியா அப்படிங்கிறாங்க. வரேன் நீ அப்படின்றாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பும் போதுமே நடேசன் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. அங்கிள் நீங்கள் என்ன கிளம்பாம உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் என்னத்துக்குமா, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி, நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சாமி கும்பிட போகிறோம், நீங்கள் வராமல் எப்படி, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு,
ஏங்க அவர் தான் வரலங்கிறாருல, வாங்கல நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆஹா அதெல்லாம் முடியாது, எந்திரிங்க நீங்கள் போய் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சு அப்படியே சோழனை பார்க்குறாரு. பாத்தியாடா இதாண்டா என் மருமக, எந்த விஷயத்துக்கு யார் யாரை எங்கே வைக்கணுங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராரு. வந்தோடனே அம்மா நான் கிளம்பிட்டேம்மா அப்படிங்கிறாங்க. வாங்க அங்கிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சோழன் கூட காரில் கிளம்பி நேராக கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டு நேராக அங்கே போய் சாமி கும்பிட்றாங்க. பணத்தை வந்துட்டு கையிலே வச்சுட்டு இருக்கும்போது இப்போ நடேசன் டக்குன்னு அம்மாடி நிலா அந்த பணத்தை கொடுமா, அங்கே சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இப்போ அர்ச்சனை பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. யார் பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ நடேசன் டக்குன்னு என் மருமக பேர்லேயே அர்ச்சனை பண்ணுங்க, பேர் நிலா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ராசி நட்சத்திரம்லாம் கேட்டுட்டு போய் அர்ச்சனையும் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பணத்தையும் கையோடு கொடுக்கும்போது நிலாவையே அம்மாடி நீ உன் கையால் வாங்கிக்கமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் வாங்கி கொடுங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரி நான் அவரே வாங்கிட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு இப்போ நிலா கையில் கொடுக்குறாங்க. இப்போ சாமி கும்பிட்டுட்டு இந்த சைடு வந்துட்டு ஒரு மரத்தடியில் உட்காரலாம், உட்காந்து கொஞ்சம் பிரசாதம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. அப்போ நடேசன் கூப்பிட்றாரு, அம்மாடி வாமா அந்த அங்கே மரத்தடியில் நல்ல நிழலாக இருக்குது, காற்றடிக்குது, அங்கே போய் உட்காந்துக்கலாம் வாங்கடா டே அப்படின்னோடனே எல்லாருமே போயிட்டு இப்போ அங்கே போய் உட்கார போகிறாங்க. அப்போ அங்கே போய் உட்காரும் போதே பார்த்தா அந்த மரத்தடியில் ஒரு சாமியார் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சாமியார் அப்படியே இவங்க வந்தோடனே அப்படியே ஒரு தியானத்திலே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க. என்ன அங்கிள் அவர் தியானம் பண்ணிட்டே இருக்கார் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இவர் தியானம் பண்ணிகிட்டே தான் இருப்பார், திடீர்னு எப்பயாவது ஒரு வாட்டி கண்ணை திறப்பார். அவர் கண்ணை திறந்து நமக்கு அருள் வாக்கு சொல்ல மாட்டாங்களான்னு இந்த கோயிலுக்கு வரவங்களாம் எவ்வளோ பேர் ஏங்குவாங்க தெரியுமா? அதோ அங்கே பாரு ஒரு கூட்டம் உட்காந்துருக்காங்கல்ல, அவர் திறந்து யாரை கூப்பிட்றாரோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அவர் ஒருத்தருக்கு தான் சொல்லுவார் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு என்ன அவர் சொல்லலை போல இருக்கு, அதான் கும்பலாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக டக்குன்னு திறக்கிறாரு. திறந்த உடனே நிலாவை தான் பார்க்குறாரு. பார்த்த உடனே எல்லாருமே சாமி கண்ணை முழிச்சிட்டாருன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்போ மடி கண்ணை முழிச்சிட்டார் போலமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ திரும்பி பார்க்குறாங்க. கரெக்டாக சாமி வந்துட்டு நிலாவை பார்த்துட்டு இருக்காங்க. மடி ஒன்று தான் பார்த்துட்டு இருக்காரு போல நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சுமா, நம்ம என்னமோ வேண்டிட்டு சாமிக்கு கோயிலுக்கு சாமி கும்பலான்னு வந்தோம், கடைசியில் பாரு அவர் ஒன்று தான் பார்த்துருக்காரு அப்படிங்கிறாங்க. அங்கிள் என்னை பார்க்குறாரு அங்கிள் அப்படிங்கிறாங்க. போமா உன்னை பார்க்குறாருல எந்திச்சு போ அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் எப்படி அப்படிங்கிறாங்க. அவர் அங்கேருந்து இப்படி வா அப்படின்னு கையை காட்டுறாரு. போமா ஒன்று தான் கூப்பிட்றாருல போ அப்படின்னோடனே எழுந்து போகிறாங்க. நிலா போயிட்டு அப்படியே உட்கார சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஸோ பார்த்துட்டு என்ன நீ மட்டும் வந்திருக்க, உன் புருஷனை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. புருஷன் அப்படின்ட்டு எங்கே அவன் வந்திருக்கான்ல அப்படிங்கிறாரு. இதோ வந்திருக்காரு அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு சோழ நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் அவரும் போனோடனே உட்காரு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க. நிலாவை பார்த்துட்டு நீ ஏதோ ஒரு குழப்பத்தோடு ஆரம்பித்த வாழ்க்கை தானே இது உனக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அப்படியே ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகுது. அப்படியே நிலா பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. எந்த குழப்பமும் வேணாம், அவன் போட்ட முடிச்சு அதுதான் உங்களுக்கு நிறைவேறி இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் நீங்கள் பிரியணும்னு நினச்சாலும் அது எந்த காரணத்தினாலும் பிரியவே முடியாது. உனக்கு கிடைச்சிருக்க ரொம்ப வலுவான பிடிப்பு இதோ உன் பக்கத்தில் உட்காந்துருக்கானே அவன் தான், அவனை மட்டும் எப்பயும் கை விட்டுறாத, அவன் இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையே சின்ன பின்னமாயிரும் அப்படிங்கிறாரு. அப்படி நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சோழனுக்கு அப்படியே என்னடா இவரு நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நம்மளை பற்றி என்ன தெரியும் இவருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. சாமி அது வந்து அப்படின்னு சொல்லி சோழன் ஏதோ சொல்ல வராரு. டக்குன்னு சாமியார் நீ ஒரு நிமிஷம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா உன் மனசில் இருக்க குழப்பம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும், இது நிலைக்குமா நிலைக்காதா, இது நடக்குமா நடக்காதா, இது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ளார நிறைய குழப்பம் ஓடிட்டே இருக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் நீ உதவின்னு கேட்டு போனது அவங்கிட்ட தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே நிலாக்கு ஆடி போயிடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. வீட்டில் இருந்து அவங்க கிளம்பணுங்கும் போது சோழனை யாருமே தெரியாமல் சோழன் கிட்ட போய் அவங்க ஹெல்ப் கேட்டது, வெளியே கிளம்பி வந்தது, கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணது எல்லாமே அவங்களுக்கு அப்படியே மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. என்ன உன் குழப்பத்துக்கான விளக்கம் என்னன்றதை நான் சொல்லணுமா, உனக்கே தெரியும்ல அப்படிங்கிறாரு. புரியுது சாமி அப்படிங்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு 1000 பேர் இருந்திருக்கும்போது இவங்கிட்ட போய் நீ உதவின்னு கேட்டிருக்கீன்னா அதுக்கு காரணம் என்ன, எல்லாமே உனக்கு இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதுதான் நடக்குது. இப்போவுமே இந்த குடும்பம் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக உனக்கு பின்னாடி இருந்து பக்கபலமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. இந்த குடும்பத்தை என்னன்னைக்குமே நீ கைவிட்டுறாத, இந்த குடும்பத்துக்கு நீ இருக்கிறது தான் பலம், அதே மாதிரி உனக்கும் இந்த குடும்பம் இருக்கிறது தான் பலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு விபூதி எடுத்து 2 பேருக்கும் வச்சு விட்டுட்டு திரும்பவும் கண்ணை மூடிக்கிறாரு. இந்த சைடு வந்தோடனே நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சோழன் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னுமா உங்களுக்கு புரியல, அவருக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கேங்க, ஞானி மாதிரி பேசுகிறார்ல அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன் அவர் சொன்னது எதுவும் எனக்கு இதாக படல அப்படிங்கிறாங்க. நடேசன் பார்த்துட்டு என்னம்மா அவர் தான் தெளிவாக சொல்கிறாருல அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் தான், அதுக்காக இவர் சொல்கிறதெல்லாம் அப்படிங்கிறாங்க. உடனே சேரனும் பார்த்துட்டு
என்னப்பா நிலா இப்படி யோசிக்கிற? அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவருப்பா. எத்தனை பேர் குடும்பம் குடும்பமா அவர் வந்து கண் பார்வை படாதா? அவர் ஏதாவது அருள்வாக்கு சொல்ல மாட்டாரான்னு உட்கார்ந்துருந்தாங்க பாத்தியில்ல? இதோ உனக்கு சொன்னோனே அவர் கண்ண மூடிட்டாரு. எல்லாருமே எழுந்திரிச்சு போயிட்டாங்க பாருப்பா. அவரு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவருப்பா. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு அப்படிதான்ப்பா சொல்லுவாரு. ரொம்ப நல்லா சொல்லுவாருப்பா. எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க நீயே பாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிண்ணே. என்ன வந்துட்டு ஒரு குழப்பத்தோடயே இருக்கேன். நடக்குமா நடக்காதான்லாம் யோசிக்கிறேன். நிலைக்குமா நிலைக்காதான்லாம் யோசிக்கிறேன்னு ஏதேதோ சொல்றாருண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் சொல்றாரு, ஏங்க இது கூடவாங்க உங்களுக்கு புரியல? நிலைக்குமா நிலைக்காதானா? நீங்கள் போய் என்ன வேணுமா வேணாமான்னு என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அதை பற்றி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே நிலா முறைக்கிறாங்க. இல்லைங்க, நானும் சொல்லலை, அவர் சொன்னது ஒருவேளை இதுவாக இருக்குமோன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. சேரன் உடனே, ஆமாப்பா அவர் சொன்னது எல்லாமே எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு, நீயும் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கே நல்லா புரியும் அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி திரும்பி சாமியாரை பார்த்துக்கிட்டே அப்படியே நேராக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சரிங்க டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் திவ்யா பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னோடனே இப்போ நடேசன் வந்துட்டு, சரி சரி நீங்கள் 2 பேரும் இப்படியே கிளம்புங்க, நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கெல்லாம் இந்த சைடு கிளம்பிடுறாங்க. இப்போ சோழனும் நிலாவும் மட்டும் நேராக அங்கே போகிறாங்க. ஸோ திவ்யா வர சொன்ன லொக்கேஷனுக்கு போகும்போது இன்னும் 2-3 பேர் ஆர்கிடெக்ட்டுமே அங்கே இருக்காங்க. போன உடனே என்னென்ன அக்ரிமெண்ட்டு என்னென்னலாம் பேசிட்டு அவங்க வந்து அந்த 5 lakhs கொடுத்து சைனும் பண்ணிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஆஃபீஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே வந்துட்டு நிலா நம்ம தான் எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ண போகிறோம். அதில் ஃப்ரண்ட் அவென்யூ எப்படி இருக்கணுங்கிறத நீ தான் டிசைன் பண்ண போகிற, நீயே பண்ணு அப்படிங்கிறாங்க. சூப்பர் திவ்யா, நானே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு தோணுதோ, கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்த உடனே நம்மளை தாண்டி வேறு எங்கேயுமே போகக்கூடாது, நம்மளோட ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் பார்த்து நம்மக்கிட்ட வந்தவங்க வெளியிலே போகக்கூடாது, அந்த மாதிரி நீ டிசைன் பண்ணு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா அவ்வளோ சந்தோஷத்தோடு அவங்க ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வந்த உடனே இப்போது நின்றுட்டுருக்காரு நடேசன். அங்கிள் ஒரு நிமிஷம் உள்ளே வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. அதை வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த உடனே ஸ்வீட்டை வந்துட்டு அப்படியே பாக்ஸை, அங்கிள் இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு டக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. மடி என்னம்மா காலில் விழுந்துட்டு எந்திரிமா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணீங்க, அப்போது நீ எங்கேயோ வளர்ந்து வரப்போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கே சொன்னீங்க. எனக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது எனக்குன்னு சொந்தமாக ஒரு ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸ்க்கும் நான் தான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாத்தியாம்மா, சூப்பர்மா, எனக்கு தெரியுமா உன்னோட டேலண்ட்டுக்கு நீ ரொம்ப ரொம்ப நல்லா வருவேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள், என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்வீட்டை எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே ஸ்வீட்டு கொடுமா அப்படின்றாரு. சரின்னு எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பருங்க, சந்தோஷம், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்கிறாரு. தேங்க்ஸ் பாண்டி, நீங்கள் மட்டும் இந்த ஐடியாவை கொடுக்கலனா எங்களுக்குலாம் அந்த யோசனை கூட வரல அப்படிங்கிறாங்க. இருக்கட்டுங்க, அதனால் என்ன, எனக்காக நீங்கள் எல்லாம் யோசிச்சு பண்ணும்போது உங்களுக்காக நாங்கள்லாம் யோசிக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க. சரி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமில் போய் உட்கார்றாங்க. போய் உட்காந்தா அங்கே திரும்ப திரும்ப சாமியார் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குது. இந்த குடும்பத்துக்கு நீ தான் பலம், உனக்கும் இந்த குடும்பம் தான் பலம், இதை விட்டு நீ வெளியாக போகணும்னு நினச்சாலும் உன்னால் முடியாது அது அப்படிலாம் அவர் சொன்னது எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நமக்காக வந்துட்டு குடும்பமே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது டக்குன்னு அவங்களோட அப்பா ஞாபகம் வருது. ஏன்னா சர்டிஃபிகேட்டை போய் கேட்க போகும்போதே இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தானே நீ வேலைக்கே போவ அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு எல்லாத்தையுமே போட்டு அப்பா எரிச்சிட்டாரு. ஸோ பெத்த அப்பாவே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இவங்க நமக்காக இவ்வளோ பாசம் வச்சு பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிலாவுக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமானாலும் அவங்க அப்பா நினச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு சோழன் கூட சேர்றதுக்கு அந்த சாமியார் சொல்கிறது ஒரு ரீசனாக அமையுமா? இதெல்லாம் தாண்டி நிலாவுக்கு வந்து பக்கபலமாக இந்த குடும்பமே நிற்கும்போது இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகணும்னு அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.